முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், ஏழை மக்களின் நலன் காக்க, ஏழை மக்களின் நலன் காக்க முஸ்லிம் முன்னோர்கள் வாங்கி கொடுத்த, முஸ்லிம் முன்னோர்கள் வாங்கி கொடுத்த லட்சக்கணக்கான கோடிகளை, லட்சக்கணக்கான கோடிகளை அபகரிக்கும் முயற்சிகளை, அபகரிக்கும் முயற்சிகளை முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம், முறியடிக்கும் ஆர்ப்பாட்டம். வக்ஃப் சொத்தை அபகரிக்க துடிக்கும், வக்ஃப் சொத்தை அபகரிக்க துடிக்கும் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை, ஒன்றிய அரசின் அடக்குமுறையை வன்மையாக கண்டித்து, வன்மையாக கண்டித்து ஆர்த்தெழுந்த போராட்டம், ஆர்த்தெழுந்த போராட்டம். கண்டிக்கின்றோம், 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 வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும், முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் திட்டம் போட்டு, சட்டம் போட்டு, திட்டம் போட்டு, சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து, முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசின், சதி செய்யும் ஒன்றிய அரசின் கயமைத்தனத்தை கண்டிக்கின்றோம், கயமைத்தனத்தை கண்டிக்கின்றோம். கார்ப்பரேட்டுகளுக்கான ஒன்றிய அரசு, கார்ப்பரேட்டுகளான ஒன்றிய அரசு, சர்வாதிகார மோடி அரசு, சர்வாதிகார மோடி அரசு, சவுக்கிதார் மோடி அரசு, அதானிக்காக காஷ்மீர் திருத்தம், அதானிக்காக காஷ்மீர் திருத்தம், அம்பானிக்காக வக்ஃப் திருத்தம், அம்பானிக்காக வக்ஃப் திருத்தம். அம்பானியின் கனவு மாளிகை, அம்பானியின் கனவு மாளிகை கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை, கண்ணாடியால் சூழ்ந்த மாளிகை. வக்ஃப் நிலத்தை அபகரித்து, வக்ஃப் நிலத்தை அபகரித்து அலங்கரிக்கப்பட்ட கனவு மாளிகை, அலங்கரிக்கப்பட்ட கனவு மாளிகை. யாரடா நீ, யாரடா நீ, யாரடா நீ, யாரடா நீ? எங்கள் முன்னோர் வாரி கொடுத்த, எங்கள் முன்னோர் வாரி கொடுத்த வக்ஃப் சொத்தை நிர்வகிக்க, வக்ஃப் சொத்தை நிர்வகிக்க திருட்டு கும்பலே நீ யாரடா? திருட்டு கும்பலே நீ யாரடா? முஸ்லிம் சொத்தை அபகரிக்க, முஸ்லிம்கள் சொத்தை அபகரிக்க சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு, சட்டத்தின் பெயரால் திட்டம் போட்டு வஞ்சகம் செய்யும் ஒன்றிய அரசு, வஞ்சகம் செய்யும் ஒன்றிய அரசு. எச்சரிக்கை, 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 எச்சரிக்கை. இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை, இது முஸ்லிம்களின் எச்சரிக்கை. சட்ட திருத்தம் என்ற பெயரில், சட்ட திருத்தம் என்ற பெயரில் அரசியல் அமைப்பை நாசம் செய்யும், அரசியல் அமைப்பை நாசம் செய்யும் ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை, ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து, சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து
நாசம் செய்து போதாதென்று நாட்டை நாசம் செய்தது போதாதென்று அடுத்த சட்டம் போடுகிறானே, அடுத்த சட்டம் போடுகிறானே. வக்ஃப் வாரியத்தின் சொத்துக்களை அபகரிக்க திட்டம் போடுகிறானே, அபகரிக்க திட்டம் போடுகிறானே. உறுத்துகிறதா 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 உறுத்துகிறதா? உன் கண்களை எல்லாம் உறுத்துகிறதா? உன் கண்களை எல்லாம் உறுத்துகிறதா? லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துகள், லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துகள் பாஜகவின் கண்களை உறுத்துகிறதா? பாஜகவின் கண்களை உறுத்துகிறதா? வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில், வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் காவிகளை நுழைக்க துடிக்கிறது, காவிகளை நுழைக்க துடிக்கிறதா? என்ன நியாயம், என்ன நியாயம், என்ன நியாயம், என்ன நியாயம்? நீதிவான்களே இது என்ன நியாயம்? நீதிவான்களே இது என்ன நியாயம்? முஸ்லிம்களின் சொத்தை நிர்வகிக்க, முஸ்லிம்களின் சொத்தை நிர்வகிக்க காவிகள் துடிப்பது என்ன நியாயம்? காவிகள் துடிப்பது என்ன நியாயம்? ராமர் கோவில் நிர்வாகத்தில், ராமர் கோவில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை நீ விடுவாயா? முஸ்லிம்களை நீ விடுவாயா? சங்கர மடத்தின் நிர்வாகத்தில், சங்கர மடத்தின் நிர்வாகத்தில் கிறித்துவ மக்களை விடுவாயா? கிறித்துவ மக்களை விடுவாயா? பதில் சொல்லடா, பதில் சொல்லடா, பதில் சொல்லடா, பதில் சொல்லடா. எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லடா, எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லடா. கோவில் கிறிஸ்துவில் முஸ்லிம்களை, கோவில் கிறிஸ்துவில் முஸ்லிம்களை உறுப்பினராய் உள்ளே சேர்த்தால், உறுப்பினராய் உள்ளே சேர்த்தால் ஏற்பாயா, 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 ஏற்பாயா? சரிதான் என்று ஏற்பாயா? ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு வாழவிடு, 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 வாழவிடு. இந்தியாவில் முஸ்லிம்களே, இந்தியாவில் முஸ்லிம்களே நிம்மதியாக வாழவிடு, நிம்மதியாக வாழவிடு. மாட்டின் பெயரால் வன்முறைகள், மாட்டின் பெயரால் வன்முறைகள், மதத்தின் பெயரால் வன்முறைகள், மதத்தின் பெயரால் வன்முறைகள். குடித்த ரத்தம் போதாமல், குடித்த ரத்தம் போதாமல் வக்ஃப் சொத்திலும் கை வைக்கிறாயே, வக்ஃப் சொத்திலும் கை வைக்கிறாயே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். கூட்டம் அதிகமா இருக்கு, உள்ளடங்கிட்டீங்க. கொஞ்சம் பின்னாடி ரொம்ப நெருக்கமான வேணாம். ஆண்கள் குறைவான கூட்டம் பின்னாடி போயிருங்க. யாரும் முன்னாடி வந்தாலும் கூட்டம் எல்லாம் நெருக்கி போறீங்க. பெண்கள் உள்ளடிக்கிறவங்க கொஞ்ச நேரம் கொஞ்சம் வெளியில தள்ளிங்க, அப்படியே பின்னாடி போயிருக்கணும். அந்த கடைக்கிட்ட தண்ணி இருக்கு, பெண்களுக்கு கொடுத்து இந்திய மண்ணை வைத்த
பாவிகளே, சட்டம் என்ற பெயராலே, சட்டம் என்ற பெயராலே முஸ்லிம்களை வஞ்சிக்கு பாவிகளே, முஸ்லிம்களை வஞ்சிக்கு பாவிகளே, மாட்டுக்கரியின் பெயராலே அப்பாவிகளை கொன்றாயே, மாட்டுக்கரியின் பெயராலே அப்பாவிகளை கொன்றாயே, ஜெய் ஸ்ரீராமின் பெயராலே, ஜெய் ஸ்ரீராமின் பெயராலே மனித உயிரை பறித்தாயே, மனித உயிரை பறித்தாயே. ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல உன் முஸ்லிம் வெறுப்பை உலகம் அறியும். உரிமைக்காக குரல் கொடுக்கும் முஸ்லிம்களின் வீட்டை இடித்தாயே, உரிமைக்காக குரல் கொடுக்கும் முஸ்லிம்களின் வீட்டை இடித்தாயே. எத்தனை வன்மம், எத்தனை வன்மம், எத்தனை வன்மம், எத்தனை வன்மம், முஸ்லிம்கள் மீது எத்தனை வன்மம், முஸ்லிம்கள் மீது எத்தனை வன்மம். அடுத்ததாக முஸ்லிம்கள் சொத்தை அபகரிக்க துடிக்கிறாயே, அடுத்ததாக முஸ்லிம்கள் சொத்தை அபகரிக்க துடிக்கிறாயே. அராஜகம் இது அராஜகம், அராஜகம் இது அராஜகம், உலகத்தில் இல்லா அராஜகம், உலகத்தில் இல்லா அராஜகம். பாதுகாப்பில்லை, 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 முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பில்லை, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பில்லை, இந்தியாவில் பாதுகாப்பில்லை, இந்தியாவில் பாதுகாப்பில்லை, வக்ஃபு சொத்துக்களுக்கு பாதுகாப்பில்லை, வக்ஃபு சொத்துக்களுக்கு பாதுகாப்பில்லை. வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயமடா, வெள்ளைக்கார கூட்டத்தை விரட்டி அடித்த சமுதாயமடா. உயிரை கூட துச்சமாக்கி எதிரியை விரட்டிய சமுதாயமடா, உயிரை கூட துச்சமாக்கி எதிரியை விரட்டிய சமுதாயமடா. கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டத்தை உயிரே போராடும் கைவிட மாட்டோம். உரிமை மீட்பு போராட்டத்தை உயிரே போராடும் கைவிட மாட்டோம். உரிமைக்காக உயிரை கொடுக்க தயக்கம் காட்டாத சமுதாயம், உரிமைக்காக உயிரை கொடுக்க தயக்கம் காட்டாத சமுதாயம், உன் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி உன்னை விரட்டி அடிக்க தயங்காது. உன் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தி உன்னை விரட்டி அடிக்க தயங்காது. நினைவிருக்கா, 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 ஷாஹின் பாக் நினைவிருக்கா, ஷாஹின் பாக் நினைவிருக்கா. அல்லும் பகலும் ஓங்கி ஒலித்த ஆசாதி முழக்கம் நினைவிருக்கா, அல்லும் பகலும் ஓங்கி ஒலித்த ஆசாதி முழக்கம் நினைவிருக்கா. ஒட்டு மொத்த இந்திய நாடும், ஒட்டு மொத்த இந்திய நாடும் உன்னை எதிர்த்தது நினைவிருக்கா, உன்னை எதிர்த்தது நினைவிருக்கா. ஆசாதி, 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 ஆசாதி. நாம்
உறக்க சொல்வோம். நாம் உறக்க சொல்வோம். நாம் உறக்க சொல்வோம். நாம் ஓங்கி உரைப்போம். நாம் செவி பிளக்க சொல்வோம். செவி பிளக்க சொல்வோம். நாம் அடங்க மாட்டோம், அஞ்ச மாட்டோம். வக்ஃபு எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து. வக்ஃபு எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் திட்டம் ஒழிப்போம், உன் கொட்டம் அளிப்போம், உன் கொட்டம் அளிப்போம். எங்கள் குழந்தைகள் சொல்லும், எங்கள் இளைஞர் படை சொல்லும், எங்கள் பெண்கள் கூட்டம் சொல்லும், ஆசாதி. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அடுத்ததாக மாநில செயலாளர் ஐக்கிய மண்டலி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளர் நிகரற்ற பேரன்பொழி வாங்கிய இந்த மண்ணையும் அந்த விண்ணையும் படைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரே இறைவனை போற்றி புகழானாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆளுகின்ற மைனாரிட்டி ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வர இருக்கின்ற வக்ஃபு திருத்த மசோதாவை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் முழுவதும் 35க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் எழுச்சி மிக்க மக்கள் திரு போராட்டங்களை நாம் நடத்தி வருகின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் திருவாரூர் முத்துப்பேட்டையில ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கக்கூடிய இந்த போராட்டத்தை நாம் நடத்தி வருகின்றோம். வக்ஃபு திருத்த சட்டம் மசோதாவை ஏன் கொண்டு வர முடிக்கின்றார்கள்? ஜமாத் இதை ஏன் நாம கண்டிக்கின்றோம், ஏன் இதை நாம் எதிர்க்கின்றோம் என்று சொன்னால், இந்த சட்டத்தின் வாயிலாக இஸ்லாமிய மக்களினுடைய நலனுக்கும் ஏழை குழந்தைகளுடைய கல்விக்காகவும் இறைப்பணிக்காகவும் நம்முடைய முன்னோர்கள் வாரி வழங்கிய சொத்துக்கள் தான் இன்றைக்கு வக்ஃபு சொத்துக்களாக இருந்து வருகின்றது. இந்த சொத்துக்கள் ஏறத்தாழ இந்தியா முழுவதும் 9.4 லட்சம் ஏக்கர் அளவுக்கு இருக்கின்றது. இந்தியாவிலே பாதுகாப்பு துறையை விட ரயில்வேக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக வக்ஃபு வாரியம் தான் இருந்து வருகின்றது. இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களை அபகரிக்கின்ற நோக்கிலேதான் இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்படுகின்றது. ஏற்கனவே இந்தியாவில் இருக்கக்கூடிய 123 வக்ஃபு சொத்துக்களை ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசு அபகரித்திருக்கின்றது. ஒரு பள்ளிவாசல் உட்பட உத்தரப்பிரதேசத்திலே 25 பள்ளிவாசலை இடித்திருக்கின்றார்கள். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமாக அரசியல் சாசன சட்டம் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய உரிமையை திட்டமிட்டு பறிக்கின்ற வேலையை செய்கின்றார். முஸ்லிம்கள் தானமாக கொடுத்த சொத்து இது, முஸ்லிம்களுடைய நலனுக்காக கொடுத்த சொத்து இது. இந்த சொத்தை முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து வக்ஃபு வாரியம் என்கின்ற ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டு அதற்கு அரசாங்கம் 1995 பல்வேறு விதமான பாதுகாப்பு அம்சங்களை கொண்டு வந்து இந்த வக்ஃபு வாரியத்தை பாதுகாத்து வருகின்றது. ஆனால் இப்பொழுது 2024 புதிய வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வருகின்றார்கள். இந்த சட்டம் கொண்டு வராங்களே, யாருடைய அஜெண்டா இது? RSS பல்வேறு விதமான அஜெண்டாக்களில் ஒன்றுதான் இந்த அஜெண்டா. என்ன? முஸ்லிம்களுடைய உயிரை பறிக்க வேண்டும், முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும், முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்க வேண்டும் என்பதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டிருக்கக்கூடிய RSS
கொள்கை தான் இந்த அஜெண்டாவாக வெளிப்பட்டு வருகின்றது. ஏறத்தாழ 120க்கும் மேற்பட்ட வழக்குகளை அவர்கள் பல்வேறு கோர்ட்டுகளை தாக்கல் பண்ணி இன்னைக்கு அதை செய்யறாங்க, எப்படியாவது இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விட வேண்டும் என்று குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு இடத்தை ஒருவர் ஆக்கிரமிக்கின்றார் என்று சொன்னால், குறிப்பாக வக்ஃபோட இடத்தை ஒருவர் ஆக்கிரமிப்பார் என்று சொன்னால், அவர் அந்த இடத்துக்கு பட்டாவே வாங்கியிருந்தா கூட 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் ஆக்கிரமித்திருந்தால் கூட வக்ஃப் வாரியம் அந்த சொத்தை மீட்டுவிடும். அந்த அளவுக்கு வக்ஃபோடைய சட்டங்கள் கடுமையாக இருந்தது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, 12 வருஷம் ஒருவர் வக்ஃபோடைய சொத்தை ஆக்கிரமித்து இருப்பாரையானால் அந்த சொத்து அவருக்கே உரியது என்று சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய 9.4 லட்சம் ஏக்கர் எவ்வளவு பாருங்க, அதுல பாதி இடம் ஏற்கனவே ஆக்கிரமிப்பு தான் இருக்கு. பாதி இடங்கள் எங்க இருக்குன்னு அடையாளம் காண முடியாத அளவுக்கு வக்ஃப் சொத்துக்கள் அங்கங்கே கபலீகரம் செய்யப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் இப்ப ஆக்கிரமிச்சவனுக்கு உனக்குதான் எல்லா சொத்தும் என்று சொன்னால், அப்ப வக்ஃபோடு என்கின்ற ஒன்றே குறுகிய காலகட்டத்தில் இல்லாமல் போயிடும். வக்ஃப் சொத்தை ஒருவர் ஆக்கிரமிப்பார் என்று சொன்னால், இவர் திட்டமிட்டு ஆக்கிரமிச்சிருக்கார் என்பது நிறுவனம் ஆனது என்று சொன்னால், ஜாமீனிலே கூட வெளியே வர முடியாத நமக்கு 2 வருடம் தண்டனை ஏற்கனவே இந்த சட்டத்தில் இருந்துச்சு. இந்த சட்டத்தை தூக்குறாங்க. இப்படிலாம் கடுமை காட்ட வேண்டியதில்ல. எவன் சொத்து, பாய்மார்க்கு சொத்து தானே, நீ பாட்டுக்கு திட்டுடா, பூந்து என்ன செய்ய விளையாடு என்று அந்த கடுமையான சட்டங்களை தூக்குறாங்க. பள்ளிவாசலை பாதுகாக்கக்கூடிய முத்தோழிகள் ஏதாவது தவறு செய்வார்களே ஆனால் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி 10,000 50,000 இருந்துச்சு, இப்ப அது 1 லட்சம் ரூபாயா மாத்துறாங்க. ஆனா ஒரு சட்டம் என்று சொன்னால் சொத்துக்களை பாதுகாப்பவர்கள் மீது கடுமையான சட்டத்தை கொண்டு வராங்க. சொத்துக்களை யார் அபகரிக்கின்றானோ அவனை சட்டத்துடைய பிடியில் இருந்து செய்யறாங்க, நழுவி ஓட வைக்கக்கூடிய வேலையை இந்த சட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான வேலையை செய்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு முஸ்லீம்களுக்குள்ள இருக்கக்கூடிய சொத்தில ஒரு அரசாங்கம் அந்த சொத்தை அபகரிக்குது, அல்லது வேறு ஒரு சமுதாயத்தை சார்ந்த வக்ஃப் சொத்துல இருக்கிறார் என்று சொன்னால், வக்ஃப் ட்ரிபியூனல் என்று சொல்லக்கூடிய உங்களை கேஸ் வரும், வாத பிரதிவாதங்கள் வைப்பாங்க. வக்ஃப் போர்டுல இருக்கக்கூடியவர்கள் நீதிபதியாக தீர்ப்பு வழங்குவார்கள். இதுதான் இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா இப்ப என்ன, கலெக்டருக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்தாச்சு. கலெக்டரே நீதிபதியாக இருந்து இந்த சொத்து யாருக்குரியது என்று தீர்ப்பளிப்பார். இப்போ ஒரு கால் இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய வக்ஃப் வாரிய சொத்துக்களை தமிழக அரசே ஆக்கிரமித்து இருக்கும் என்று சொன்னால், மத்திய அரசே ஆக்கிரமித்து இருக்கும் என்று சொன்னால், இப்ப கலெக்டர் யாருக்கு சாதகமா தீர்ப்பு கொடுப்பாரு? அரசாங்கத்துக்கு சாதகமா தானே தீர்ப்பு கொடுப்பாரு. இந்த லட்சணத்துல செய்யறாங்க, கலெக்டருக்கு முழு அதிகாரத்தை கொடுக்கின்றார்கள். கலெக்டர் கொடுக்கின்ற தீர்ப்பிலே உனக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னா நீ என்ன செய்யலாம், உயர் நீதிமன்றத்தை நாடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், வக்ஃப் போர்டு என்கின்ற ஒன்றுக்கு எந்த விதமான அதிகாரமுமே இல்லாத அளவிற்கு அதனுடைய அனைத்து அதிகாரங்களையும் பிடுங்கக்கூடிய வேலையை செய்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி வக்ஃப் சொத்துக்களா இல்லையா என்று கரெக்டா மார்க் பண்றதுக்கு வக்ஃப் போர்டிலேயே சிறப்பு அலுவலர்களை நியமித்து அவங்க அளந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் வக்ஃப் போர்டு இடம், இந்த 2 கிலோமீட்டர் அளவுக்கு வக்ஃப் சொத்து இருக்கு என்று அவங்க அடிக்கல் நாட்டிட்டு போனாங்கன்னா அது வக்ஃப் சொத்து ஆயிரும். ஆனால் இப்ப அந்த அதிகாரத்தை பறித்து கலெக்டர் என்ன செய்றாங்க, முழு அதிகாரத்தை வழங்குகின்றது மூலமாக கலெக்டர் ஒரு கால் அரசினுடைய கைப்பாவையாக மாறிவிட்டார் என்று சொன்னால், கலெக்டர் என்ன சொல்றாரு, சொல்றதோட மட்டும் செல்லாதான், கலெக்டர் அந்த சொத்தை அரசாங்க சொத்தாக அவர் என்ன உத்தரவிடுகின்றாரோ அதுக்கேற்ற ஆவணமாக அவரை தயார் செய்ய வேண்டும் என்று சட்டத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம், 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் வக்ஃப் சொத்தா இருக்கும், கலெக்டர் நினைச்சது வக்ஃப் சொத்து இல்ல என்று தீர்ப்பளித்தால் வக்ஃப் போர்டுடைய சொத்திலிருந்து நீக்கப்பட்டு அது யாருக்கு உரியது என்று தீர்ப்பளிக்கப்படுகின்றதோ அந்த சொத்தாக அது மாற்றப்பட்டுவிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து சொத்துக்களையுமே வாரி சுருட்டுவதற்குண்டான வேலையைத்தான் இந்த சட்ட திருத்தங்கள் செய்து வருகின்ற காட்சியை நாம பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் தொடர்ச்சியாக முஸ்லீம்களை சீண்டிக்கிட்டே வராங்க, என்ன நோக்கம் என்ன? இந்த நாட்டில நாம் இப்படி தொடர்ச்சியாக ஆரம்பத்திலிருந்து எடுத்து பாருங்க, சிஏ என்கின்ற பேர்ல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் மூலமாக அந்நியர்கள் இந்த நாட்டுக்குள்ள வராங்கல்ல, இந்துவாக இருந்தா உள்ள வரலாம், கிறிஸ்துவராக இருந்தா வரலாம், புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் வரலாம், அவங்களுக்கு நாங்கள் குடியுரிமை வழங்குவோம். ஆனால் முஸ்லீமாக இருந்தால் அவருக்கு நாங்கள் குடியுரிமை வழங்க மாட்டோம் என்று
மதத்தின் பெயரால் ஒரு சட்டம். இது இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரானது. அப்படியாப்பட்ட ஒரு சிஏ சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு அது கிடப்புல தூங்கி போய் கிடக்கக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். அதே மாதிரி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர, எல்லாத்துக்கும் ஒரே சட்டத்தை நாங்கள் அமல்படுத்த போறோம் என்று சொன்னார்கள். அந்த எல்லாத்துக்கும் ஒரே சட்டத்தை அமல்படுத்தினாங்களா? இல்ல. முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான சட்டங்களிலே கை வைத்தார்கள். முத்தலாக் தடை சட்டம் என்கின்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். காஷ்மீருக்கு என்று இருக்கக்கூடிய 370 சிறப்பு அந்தஸ்தை நீக்கினார்கள். காஷ்மீருக்கு நீக்கிறாங்கன்னா இப்ப மேகாலயா, நாகாலாந்து போன்ற ஒவ்வொரு மலைப்பால் பிரதேசங்களுக்கும் தனி சட்டம் இப்ப வரைக்கும் நடைமுறையில் இருக்கு. காஷ்மீருக்கு மட்டும் ஏன்பா நீக்கிற? அது முஸ்லீம் நீக்கல. பாய்மார்கள் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உனக்கு எதுக்கு சிறப்பு அந்தஸ்து? நீ இந்த நாட்டினுடைய 2வது தர குடிமக்கள் தானே என்கின்ற கருத்தில காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டு அதுல மிகப்பெரிய அநியாயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம். அதே மாதிரி எடுத்து பார்த்தோம்னா முஸ்லிம்களுக்கு என்று இருக்கக்கூடிய பல்வேறு விதமான உரிமைகளை பறிக்கின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற காட்சியை நாம பார்க்கிறோம். இந்த அநியாயங்கள் எல்லாம் செய்யப்படுகின்றது. இப்ப நம்மள நினைப்போம், ஒருவேளை நம்மளை இப்படி தொடர்ச்சியாக நசுக்கி அடிக்கின்றார்களே, இந்த திட்டம் தான் என்ன, எதனால நம்ம பக்கமே வராங்க என்று நான் யோசித்தால் இதற்கு நாம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படை? நம்ம நோக்கமே கிடையாது. நம்மளை நசுக்குவது என்பது அவர்களுடைய 2வது திட்டத்தினுடைய ஒரு பகுதி. முதல் அஜெண்டா என்ன? இந்த நாட்டில இந்துக்களுடைய பெரும்பான்மையான ஓட்டை நான் வாங்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களை நான் அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை நான் ஒழிக்க வேண்டும். முஸ்லிம்களை நான் அழித்தொழித்தால் அதுக்கு வெகுஜன இந்து மக்கள் எனக்கு ஓட்டு போடுவார்கள், அது மூலமாக நான் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டே இருப்பேன் என்கின்ற ஒரு திட்டத்தை அவர்கள் உருவாக்குகின்றார்கள். இது எப்படி சொல்றோம்? ஆரம்ப கட்டத்தில் இவருடைய திட்டம் என்னவா இருந்துச்சு தெரியுமா? பிரவீன் தொகாடியா என்று சொல்லக்கூடிய இந்து மகா சபையினுடைய தலைவராக இருந்தவர். அவர் சென்னையில, மதுரை போன்ற இடங்களிலே உரையாற்றுகின்றார். சூலாயுதத்தை காட்டி மக்கள் மன்றத்தில் சொல்றாரு, இந்த சூலாயுதத்துடைய 3 முனை இருக்குல்ல, ஒரு முனை முஸ்லிம்களுக்கு, ஒரு முறை கிறிஸ்துவர்களுக்கு, ஒரு முனை தாழ்த்தப்பட்ட இந்து மக்களுக்கு உரியது என்று என்ன செஞ்சாங்க? அவருடைய ஆரம்ப கால திட்டங்கள் இதுவாகத்தான் இருந்தது. பிறகு என்ன ஆகுது? தாழ்த்தப்பட்ட மக்கள் ஓட்டு போடல, முஸ்லிம்கள் ஓட்டு போடல, கிறிஸ்துவர்கள் ஓட்டு போடல. அப்ப அவங்களால ஆட்சி கட்டல அமர முடியல. திட்டத்தை மாத்துறாங்க. ஆஹா, ஒரே நேரத்துல 3 பேரையும் நாம் எதிர்ப்போம் என்று சொன்னால் நாம இந்த இந்திய நாட்டை நாம ஆள முடியாது. நாம நினைக்கக்கூடிய ராமராஜ்யத்தை கொண்டு வர முடியாது. உயர்சாதி இந்துக்களாக, உயர்சாதி மக்களாக இருக்கக்கூடிய 3% இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நாட்டை நாம் கட்டமைக்க முடியாது என்று இந்த நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட இந்து மக்களை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும் என்கின்ற சதி திட்டத்தோடு முதல் கட்டமா என்ன செய்யறாங்க? முஸ்லிம்களை அடிக்கின்றார்கள். இப்ப முஸ்லிம்களை அடிச்சா என்ன செய்யுமா? இப்ப இந்த முத்துப்பேட்டையில என் சகோதரனாக இந்து மக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ மக்கள் இருக்கிறாங்க. நாம அன்போடும் பாசத்தோடும் என்ன செய்யறோம்? எல்லா சமுதாய மக்களோடும் நாம பழகி வரோம். சும்மா நம்மளை அடிச்சா நம்ம என்ன செய்வோம்? அவன் வந்து கேட்பான், ஏன்டா பாய் அடிக்கிற, என்ன தப்பு பண்ணா? என் சகோதரன் தானே, அவனை எதுக்கு இந்த மாதிரியான ஒரே அவனை நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலை ஏன்பா செய்யறது அவன் கேட்பான். அப்ப என்ன செய்யறான்? சும்மா அடிக்க கூடாது, பாய் மேல ஒரு பழிய போட்டு அடிக்குது. என்ன பழிய போடணும்? முஸ்லீமே தீவிரவாதி, முஸ்லிம்கள் தேச விரோதிகள், முஸ்லிம்கள் இந்த நாட்டை துண்டாடக்கூடியவர்கள், முஸ்லிம்கள் இந்து சமுதாயத்தினுடைய எதிரிகள், இந்துக்களுடைய ஒட்டுமொத்த எதிரியே முஸ்லிம்கள் தான். முஸ்லிம்கள் மெஜாரிட்டியில வெற்றி பெற்று முஸ்லிம்கள் மெஜாரிட்டி ஆயிடுவாங்க, இந்துக்கள் மைனாரிட்டியாக ஆயிடுவார்கள் என்று இந்து மக்களை பயமுறுத்தி 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 முஸ்லிம்களை இந்த நாட்டினுடைய விரோதிகளாக சித்தரித்து நாங்க முஸ்லிம்களை அடிப்பதன் மூலமாக இந்து மக்களுடைய பாதுகாவலர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்குகின்றார்கள். இதே ஒரு வேலையா செய்து இப்ப என்ன செய்யறான்? நீங்க வட இந்தியாவெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா குஜராத்ல ஒரு கலவரம் பண்ணுவான், அங்க ஆட்சியை பிடிச்சிருவான். உத்தரப்பிரதேசத்துல கலவரம் பண்ணுவான், ஆட்சியை பிடிச்சிருவான். கோயம்புத்தூர்ல கலவரம் பண்ணுவான், எம்எல்ஏவா. எங்கெல்லாம் கலவரங்கள் செய்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்கள் பதவியை அனுபவித்து விடுவார்கள். இதை சக்சஸ் பண்ணதுனால இதுதான் செயல் திட்டமே. எனக்கு நான் பாய் அடிக்கிறேன்,
மாட்டுக்கறி வச்சிருக்கா என்கின்ற பெயரால் வாயை அடிப்பேன், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அடிப்பேன், லவ் ஜிஹாது பண்ணுகின்றான் என்று அடிப்பேன், குடிக்க வெட்டுவேன், கொல்லுவேன், அடிப்பேன், சித்திரவதை பண்ணுவேன். அதன் மூலமா என்னப்பா சொல்ல வர, இந்துக்கெல்லாம் எங்களுக்கு போட்டு போட்டுட்டேன். இதுதான் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரகமாக இருக்கின்றது. இப்ப நீங்க கேட்கலாம், என்னது இந்து சமுதாய மக்கள் கேட்கலாம், ஆமா எங்களுக்காக ஒரு நாடு இருந்தா நல்லது தானே, எல்லாருக்கும் நாடு இருக்கு இந்த உலகத்துல, முஸ்லிம்களுக்கு நாடு இருக்கு, கிறிஸ்துவர்களுக்கு நாடு இருக்கு, புத்த மதத்தினருக்கு நாடு இருக்கு, அப்ப இந்து மக்களுக்குன்னு ஒரு நாடு இருந்தா நல்லது தானே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் உருவாக்கக்கூடிய இந்து ராஷ்டிரம் என்பது சமத்துவமான நாடாக இருக்கவே இருக்காது. இந்திய நாட்டினுடைய இறையாண்மை என்ன? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதை குழி தோண்டி புதைப்பதுதான் இவர்களுடைய திட்டமே. சமத்துவம் என்பதே கிடையாது. இப்ப தமிழர்கள் என்ன சொல்லுவாங்க, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஒரு இறைவன் தான், நாம் அனைவரும் ஒரு சமுதாயமாக இருக்கின்றோம், ஒரே குலமாக இருக்கின்றோம் என்று தமிழர்கள் 3000 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்கிறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லாமே என் சொந்தக்காரங்க தான்ப்பா, எல்லாமே என்னுடைய ஊரு தான், எல்லாமே என்னுடைய சொந்த மந்தம் தான். திருவள்ளுவர் சொல்றாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். என்ன உயிர்களின் அடிப்படையில மாறுபாடு வேறுபாடு என்பதே கிடையாது, எல்லாருக்கும் உயிர் என்பது சமமானது. இதுதான் நம்முடைய கொள்கை, முஸ்லிம்களின் கொள்கை, தமிழர்களின் கொள்கை, இந்து மக்களின் கொள்கை. ஆனால் இங்க என்ன செய்யலாம், பிறப்பின் அடிப்படையில உயர்வு தாழ்வு கற்பிலாம். உயர்ந்தவனாக இருக்கக்கூடிய 3% உயர் சாதி இந்துக்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், அதற்காக நான் ராமராஜ்யத்தை அமைக்கப் போகின்றேன் என்கின்ற ஒரு திட்டத்தோடு உங்களுக்கு இறங்குறாங்க. பாய் என்ன பாய் ஆதாரம்? ஆதாரம் சொல்லட்டுமா? பிபி சிங் காலத்துல 27% இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. யாருக்கு கொண்டு வராங்க? பிற்படுத்தப்பட்ட இந்து மக்களுக்காக. எனது அருமை இந்து சகோதரர்களே, நல்ல காது கொடுத்து கேளுங்க. 27% பிற்படுத்தப்பட்ட இந்து சமுதாய மக்களுக்காக தனி ரிசர்வேஷன் கொண்டு வர வேண்டும் என்று பிபிசி கொண்டு வராரு. இதை யார் எதிர்த்தார்கள்? முஸ்லிம்கள் எதிர்த்தார்களா? கிறிஸ்துவர்கள் எதிர்த்தார்களா? யார் எதிர்த்தார்? ஜனசங்கம் என்று இருக்கக்கூடிய இன்றைய பிஜேபி, அன்றைய ஜனசங்கம், அவருடைய கள்ள குழந்தை தான் ஜனசங்கம். அந்த ஜனசங்கம் அன்றைய பிபிசி அரசுல அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அரசுக்கு கொடுத்து வந்திருந்த ஆதரவை வாபஸ் வாங்கி பிபிசியை கவிழ்த்தாங்க. ஏண்டா கவிழ்த்த? ஒரு நாட்டினுடைய பிரதமரையே ஏன் இவர்கள் கவிழ்த்தார்கள் என்று சொன்னால், 27% நீ இந்துக்களுக்கு எப்படி நீ ரிசர்வேஷன் தரலாம்? எப்ப நீ தானப்பா இந்துக்களுடைய பாதுகாப்பு என்று சொல்ற? அது எந்த இந்து? உயர் ஜாதி இந்துக்களுக்கு தான் நாங்கள் பாதுகாவலர்கள், மீது எல்லாரும் எங்களுடைய எதிரிகள் தான். யார் எதிரி? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் அனைவரும் எங்களுடைய எதிரிகள். அதான் சூலாயுதத்தை தூக்கி காட்டினார்ல, பிரவீன் தொக்காடியா காட்டின சூலாயுதம் தான் அவர்களுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே செய்து கொண்டு வந்தார்கள். அப்புறம் பார்த்தாங்க, ஆஹா இப்ப நாம இதே துணியில போனோம் சொன்னா நமக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட முஸ்லீம் கிறிஸ்துவோட வாக்குகள் எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னா ஆட்சி கட்டல அமர முடியாம போயிருச்சு. திட்டத்தை மாத்துறாங்க. முஸ்லீம் மேல பழிய போடு, வாயை தூக்கி போட்டு மிதிச்சான்னு சொன்னா இந்துக்களுடைய ஓட்டு நமக்கு வந்துடும் என்ற திட்டத்தை இன்றைக்கு அமல்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் தொடர்ந்து முஸ்லிமை சீண்டிக்கிட்டே இருக்காங்க. ஆளுகின்ற மைனாரிட்டி ஒன்றிய பாஜக அரசு நீ மக்களுக்கு என்னடா செஞ்ச, நாட்டுக்கு என்ன செஞ்ச என்று கேள்வி கேட்டீர்கள் என்று சொன்னால், நான் பாய போட்டு மிதிச்சேன், பாயம்மாவுக்கு நான் மிதிச்சேன், மாட்டுக்கறி வச்சிருந்தாலும் அடிச்சேன், சிஏஏ சட்டத்தின் மூலமாக நாட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தேன், பாபர் மசூதியை இடிச்சேன். மக்களுக்கு என்னடா செஞ்ச? மக்களுக்கு ஒண்ணு, கொரோனா வந்து வச்சுக்கிட்டு இருந்த கடையை அவன் சோத்துக்கு வர இல்லாம ரோட்ல வரா. எனதருமை இந்து கிறிஸ்துவ மக்கள் எல்லாம் நிறுவனங்களை மூடுகின்றார்கள், பண மதிப்பு இழப்பு என்று கொண்டு வந்து தொழிலதிபர்கள் நடுவோட்டுக்கு வந்தான். ஆனால் அம்பானி அதானி என்ற 2 குஜராத்தி மார்வாடிகள் உலகத்தினுடைய டாப் 10 பணக்காரர்கள் பட்டியல வராங்க. கொரோனா வந்து எல்லாருமே செத்து சுண்ணாம்பா ஆனா கூட இவன் கையில காசு எப்படி வந்துச்சு?
3% இருக்கக்கூடிய உயர்சாதி இந்துக்களுக்காகவும் குஜராத்தி மார்வாடிகளுக்கும் பல்லாக்கு தூக்குவதுதான் ஒன்றிய பாஜக அரசுடைய திட்டம். இந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கர்நாடக மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஹிஜாப் என்ன வருகின்ற மாணவிகள் ஹிஜாப் அணியக்கூடாது என்று கர்நாடகாவில் பெரிய பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா? மறந்துட்டீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு 10வது பரீட்சை எழுத வந்த மாணவிகள், 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுத வந்த மாணவிகள் ஹிஜாப் அணியக்கூடாது என்று சொன்ன காரணத்தினால் 10,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மாணவிகள் கல்வியை இழந்தார்கள். எனதருமை இந்து சகோதரர்கள், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பாஜக சங்கு பரிவார கும்பலுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் விளங்கிக் கொண்டு கர்நாடகத்திலே தீர்ப்பளித்தார்கள். இன்றைக்கு மண்ண கவனாங்களா இல்லையா? பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயிலை கட்டினார்களே, அந்த ஊபியோட நிலவரம் இல்ல. ராமர் கோயிலை கட்டினா அப்படியே எங்களுக்கு இந்து மக்களுடைய ஓட்டெல்லாம் வாரி இறைத்து விடுவார்கள். மதவெறியை தூண்டினால், ஜாதி வெறியை தூண்டினால், இனவெறியை தூண்டினால், வெறிகளை பரப்புவதன் மூலமாகவே நாங்கள் ஆட்சி கட்டிலே உட்கார்ந்தே இருப்போம் என்று நினைத்தீர்களே, உங்களுக்கு சாபமுனை அடித்தார்களா இல்லையா? ஊபியில எந்த ராமர் கோயில் கட்டப்பட்டுச்சோ அந்த பைசாபாத் என்ற தொகுதியிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்ப யோசிக்கிறாங்க, இந்து சமுதாய மக்கள் யோசிக்கிறார்கள், யாருப்பா? மண்ணின் மைந்தர்கள் தானே, அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சனாக என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொப்புள்கொடி உறவுகள் தானே இவர்கள். அப்ப ஏன் இவங்களை அடியாகமா சித்திரவதை பண்ற என்று அவர்கள் யோசித்து சிந்தித்து வாக்களித்ததனுடைய விளைவு, போன அரசாங்கம் மிருகபலத்தோட இருந்தாங்க, இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நிதிஷ் கையில மாட்டிட்டு இருக்காங்க. ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு குத்துறாங்க, கவர்மெண்ட் அங்க சாஞ்சி போயிடும். இந்த நேரத்துலதான் அவங்க வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வர முயற்சி செய்கின்றார்கள். இந்த சட்டத்தை கடுமையான முறையில் எதிர்கட்சிகள் எதிர்த்த காரணத்தினால் பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கு. ஒரு கால இவர்கள் மக்களவையில பாஸ் பண்ணா கூட மாநிலங்களவையில அது தோற்கடிக்கப்பட்டே தீரும். அப்ப முஸ்லிம்கள் என்றால் நாங்க என்ன தெளிவா இருப்போம், என்ன ஒரு ஸ்கூல்ஸ் எல்லாம் புரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? நான் இந்த முத்துப்பேட்டையில, இந்த திருவாரூர் மாவட்டத்துல உன்னுடைய சதிக்கு பலிக்கு நாங்கள் ஆளாகவே மாட்டோம். எனது அருமை இந்து சகோதரருக்கு ஒரு பிரச்சனை சொன்னா ஓரோடி உதவக்கூடியவனாக ஒரு இஸ்லாமியன் இருப்பார். எனது கிறிஸ்துவ சகோதரருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்க ஓரோடி உதவுவோம். கொரோனா காலத்திலே எப்படி ஓரோடி போய் உதவினோமோ, சுனாமி வந்த போது எப்படி ஓடோடி உதவினோமோ, பொருளாதார இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் எப்படி ஓடோடி போய் உதவினோமோ, மழை வெள்ளம் என்று வருகின்ற நேரத்தில் எப்படி இந்த தமிழகத்தில் உதவி கொண்டிருக்கின்றோமோ, அப்படி அண்ணன் தம்பிகளாக நாம் உதவுவதன் மூலமாகத்தான் இந்த பாசிச சக்திகளை இந்த மண்ணை விட்டே விரட்டி அடிக்க முடியும். நீங்கள் செய்வீர்களா? முஸ்லிம்களை பயமுறுத்தி அச்சமுறுத்தி இந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடலாம், துரத்திடலாம், அந்த மனப்பல் காணவே முடியாது. நீங்கள் மதுவை நேசிக்கின்ற கூட்டம், நாங்கள் மறுமையை நேசிக்கின்ற கூட்டமடா. நீங்கள் மண்ணையை நேசிக்கின்ற கூட்டம், நாங்கள் மரணத்தை நேசிக்கின்ற கூட்டமடா. அப்ப எங்களை அச்சுறுத்துறதே தவிர்த்த பணங்காட்டு சரசலப்புக்கு அஞ்சாதுவாங்க. நாங்க இதெல்லாம் மரணங்கிறதுல பெரிய விஷயமே இல்ல. செத்த பிறகு ஒரு பால்காருக்கு நம்பக்கூடியவங்க. அதனால இந்த பரபரப்பு காட்டுறது, பம்மாத்து காட்டுறது, அதெல்லாம் நீ செஞ்சுக்க. வட இந்தியாவில் வேணா வச்சுக்க. அடுத்து என்னன்னு சொன்னா, இப்ப அமரன் என்கின்ற ஒரு படம் வந்திருக்கு. அதுல முகந்து என்று முகந்து வரதராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு ராணுவ வீரர் இந்த நாட்டுக்காக எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பை செய்தார், எப்பேற்பட்ட தியாகத்தை செய்தார், எப்படி தன்னுடைய இன்னுயிரை கொடுத்து இந்த நாட்டை பாதுகாத்தார் அப்படிங்கிறத அற்புதமாக படம் எடுத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனுடைய தியாகத்தை போற்றி பாதுகாத்து நீ ஒரு படம் எடுக்கிறேன்னு சொன்னா, படம் பார்க்கலாமா பார்க்க வேணாமா அதை என்ன ரெண்டாவா பேசிப்போம். அப்படி ஒரு வரலாறு இருந்தால் நாங்கள் வரவேற்றோம். கார்கில்ல இஸ்லாமிய போர் வீரர்கள் இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக உயிர் கொடுத்திருக்கின்றார்கள், இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக உயிர் கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோல இந்த முகுந்த வரதராஜன் என்று சொல்லக்கூடிய இந்த ராணுவ வீரர் உயிர் கொடுத்திருக்கின்றார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தார்கள் அந்த இழப்பை இழந்து வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தேசப்பற்றுக்கு இஸ்லாமிய தோற்றம் சலைத்தவர்களே அல்ல. ஆனால்
அந்த ராணுவ வீரர்களை வைத்து படம் எடுத்து அதுல ஒரு காட்சி காட்டுறான். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி, சைனிட போடுற மாதிரி என்ன காட்சி வருது? ராணுவ வீரர்கள்லாம் கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஜெய் பஜ்ரங் பலி அடங்கு விட்டுறாங்க. ஏன்னா இந்திய ராணுவம் என்பது அது இந்துக்களுக்கு உரியதா, கிறிஸ்தவர்களுக்கு உரியதா, முஸ்லிம்களுக்கு உரியதா? இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டிலே வாழக்கூடிய எந்த ஒரு குடிமகனும் ஒரு பொதுத்துறை என்று வந்துவிட்டால், ராணுவம் என்று வந்துவிட்டால், காவல்துறை என்று வந்துவிட்டால், தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். ஜெய் பஜ்ரங்கபலி என்று சொல்லிவிட்டு ராணுவத்தில் இருக்கின்ற வேலை யார் செய்யக்கூடிய வேலை? யாருடைய அஜெண்டா? ராணுவத்தை இந்துமயமாக ஆக்க வேண்டும் என்பது RSS உடைய திட்டம், பஜ்ரங்களுடைய திட்டம், இந்து மகாசபையுடைய திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த படத்தை செஞ்சிருக்கா, காட்சியை அமைத்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு முழு ஆதரவு கமல்ஹாசன். கமல்ஹாசன் கேடு கட்ட ஒன்னான ஒரு அயோக்கிய பையன் தான். அப்ப இவனுக்கு என்ன, அந்த ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப விஸ்வரூபம் படத்துக்கு நல்லா ஆப்படிச்சு விட்டது. அந்த படத்துல தீவிரவாதியாக சித்தரிச்சாங்கல்ல. அப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்கின்ற நாம ஒரு அறிவிப்பை வெளியிட்டோம். விஸ்வரூபம் படம் தமிழகத்தில எந்த திரையரங்கத்திலும் போடாது அறிவிச்சோம்ல. உடனே மக்கள் கேள்வி கேட்டாங்க, திரைப்படத்துக்கு தடை என்று அன்றைய முதலமைச்சர் அறிவித்த நேரத்தில் ஒரு சின்ன குரூப் இவங்க சொன்னாங்கன்றதுக்காக படத்தை ஓட விடாம எப்படி நீங்க ஆக்கலாம் என்று சொன்ன நேரத்தில் ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க, 7.5 லட்சம் உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு தான் தௌஹீத் ஜமாஅத் என்றாங்க. அல்லாஹ்வுடைய மாபெரும் பெயரில் அந்த படம் என்ன செஞ்சது? அதுக்கப்புறம் மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்தது. அதுக்கப்புறம் பல படங்கள் நான் கேட்கிறேன், முஸ்லீம் தீவிரவாதியாக இருந்தால் தீவிரவாதி படம் தீவிரவாதத்தை நாங்க ஆதரிக்கிறோமா? குண்டு வைக்கிறதுக்கு மேடையில நிக்க வைக்கிறோமா? குண்டு வச்சிருந்தாங்க கொண்டாடுறோமா? கருவறையில புகுந்து சின்ன குழந்தை ஆசிப்பார ஒருத்தன் கதற ஒருத்தன் கற்பழிச்சு கொள்ளுகின்றான். அவனுக்காக பாஜக ரோட்டேறி போராடுகின்றது அயோக்கிய நாய்கள். குஜராத்தில கர்ப்பிணி பெண்ணு வயிற்றை கீறி கிழிச்சு உள்ள இருக்கிற குழந்தையை எடுத்து பெட்ரோல் ஊத்தி கொளுத்தினானே, அத்தகைய கயவர்களை கோர்த்து விடுதலை பண்ணது ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுகின்றான் இந்த மனித மிருகம். ஆனா எந்த ஜாதியை வேணாலும் இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், ஒரு நிறைமாத கர்ப்பிணியை கற்பழிச்சு அந்த குழந்தையை வெளியிட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியவன இந்த நாட்டினுடைய அரசாங்கம் விடுதலை பண்ணுகின்றது. அதனை ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுகின்றா என்று சொன்னால் நீ மனிதனா மனித மிருகமா? அந்த கேடுகட்ட காரியத்தை நாங்க செய்யறோமா? கோவையில குண்டு வச்சான அந்த அயோக்கியர்களை இஸ்லாமிய சமுதாயம் ஆதரித்ததா, எதிர்த்ததா? முஸ்லிம்களை தீவிரவாதிகள் வேலைகளை அங்கொன்று மின்பற்றமாக செய்தார்கள். நாங்க ஆதரிச்சோமா? பொருளாதார உதவி செஞ்சோமா? எங்க ஜமாத்தை ஆதரித்ததா? எந்த ஜமாத்தாவது ஆதரித்ததா? இல்ல. ஏனென்று சொன்னால் இஸ்லாம் தீவிரவாதத்தை அடி வேரோடும் வேரடி மண்ணோடும் அளிக்கின்றது. ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று திருக்குறான் சொல்லுகின்றது. அதற்கு ஏற்ப நாங்கள் மனிதநேய பணிகளை களத்தில் இறங்கி செய்து வருகின்றோம். இதை விளங்கிக் கொண்டு இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில பகைமையை உண்டு பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணி ஆட்சி கட்டில வந்ததற்காகத்தான் இது போன்ற சட்டங்களை கொண்டு வருகின்றார்கள். இவருடைய சலசலப்பு எந்த ஒரு தாக்கத்தையும் தமிழகத்தில் ஏற்படுத்தாது என்று கூறியக்கூடிய துணைக்கு திரையிடுகின்றேன். வாங்கியிருப்பாளர் வழங்குகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம், 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 வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டுகிறோம். மைனாரிட்டி பாஜக அரசை
மைனாரிட்டி பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். ஆசாதி 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 ஆசாதி. நாம் உறக்க சொல்வோம், நாம் உறக்க சொல்வோம், செவி பிறக்க சொல்வோம், செவி பிறக்க சொல்வோம். நாம் ஓங்கி உரைப்போம், நாம் ஓங்கி உரைப்போம். இது எங்கள் சொத்து, இது எங்கள் சொத்து, அப்ப எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் அளிப்போம், உன் கொட்டம் அளிப்போம், உன் சட்டம் தகர்ப்போம். நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். நீ சுருட்டி நினைத்தால் பசுவை இழக்கவும் மாட்டோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்து தந்த அல்லாஹுக்கு இதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். இதற்காக உழைத்த அத்தனை கிளை நிர்வாகிகளுக்கும், காவல்துறை நண்பர்களுக்கும், வர்த்தக நண்பர்களுக்கும் மற்றும் இங்கு கலந்து கொண்ட அத்தனை ஆண்கள், பெண்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றியை உண்டாக்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். வாகத்வானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.